அதாவது பொறாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரி, அது அப்புறம் பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அதாவது நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா? நம்ம உடம்புல மனசு இருக்கு. அந்த மனசுல வந்து நீ பாசிட்டிவான எண்ணங்களை வந்து தொடர்ந்து நீ யோசிச்ச அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த நல்ல ஹார்மோன்கள் பாசிட்டிவா நீ நிறைய விஷயங்களை யோசிக்கும் போது, நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஹார்மோன்கள் அதிகமா சுரக்கும். அதனால உன்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து நீ எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நீ அதிகமா அதாவது எதிர்மறை எண்ணங்களே கெட்டதே நீ திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா, அது வந்து உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணி உன்னுடைய உடம்பை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சயின்ஸ், நிரூபிக்கப்பட்ட சயின்ஸ். இப்போ அதே மாதிரி இந்த மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, மனம் ப்ளஸ் உடல் ஈக்குவல் டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய எண்ணங்கள் சிறப்பானதாக இருக்கணும். அப்படியும் அந்த எண்ணங்கள் வந்து பாசிட்டிவ் திங்காக, அதாவது பாசிட்டிவ் நல்ல எண்ணங்கள், நேர்மறை சிந்தனைகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போது ஒரே ஒரு துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒரு துறையில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடறாரு, இன்னொருத்தர் வந்து பெருசாக வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வளர்ச்சி அடைஞ்சவரை பார்த்து வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்கிறவருக்கு கண்டிப்பாக பொறாமை வரும். அது பொறாமப்படுறதால பயன் இல்லை. ஆனால் பொறாமப்பட்டால் நமக்கு வந்து கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் வரும். அதனால் உன்னுடைய உடல் பாதிக்கப்படும், உன்னுடைய மனம் பாதிக்கப்படும். ஆனால் அதுவே வந்து அதை பார்த்து நானும் அந்த மாதிரி வரணும், நானும் என்னாலையும் முடியும், ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் செய்ய முடிகிற ஒரு செயலை இன்னொரு மனிதனாலும் நிச்சயமாக செய்ய முடியும், அப்போ நானும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு நமக்குள்ள நம்ம நினச்சிக்கிட்டது, அதுதான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போது நம்முடைய வாழ்க்கை வந்து மேலே போகிறதும் கீழே வர்றதும் நம்முடைய எண்ணங்களில் தான் இருக்குது அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். பொறாமை, அடுத்தவனுடைய வளர்ச்சி பார்த்து நம்ம கஷ்டப்பட்டோம்னா அது பேர் பொறாமை. நானும் அதே மாதிரி வரணும்னு நினச்சா நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதன் மூலமா நம்ம வளர்ச்சி அடையலாம். உதாரணமாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கார் விருது வாங்கிட்டு வந்த உடனே 2 ஸ்லம்டாக் மில்லியனியர் அப்படின்ற படத்துக்காக 2 ஆஸ்கார் விருதுகளை நம்முடைய ஏஆர் ரஹ்மான் வாங்கிட்டு வந்தார். அப்போ பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஏஆர் ரஹ்மான்கிட்ட கேட்டபோது, கமல்கிட்ட கேட்டபோது கமல் சொன்னாரா, அதாவது நான் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு நிலையை அடைவதற்காக. ஆனால் அவர் அடைந்திருக்கிறார் சிறு வயதிலேயே. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரை பார்த்து பொறாமைப்பட்டோ, உத்வேகம் கொண்டோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் அவரை முன்மாதிரியாக கொண்டோ அந்த நிலையை நாம் எல்லோரும் அடைவதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னார். இதுதான் பாசிட்டிவ் திங்கிங், இதுதான் நேர்மறை சிந்தனை.